இருப்போமா இல்லையா, இன்னும் நல்லா இருக்குமா சுமாராக இருக்குமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைய நாளை இப்பொழுது நான் ஒழுங்காக வாழ்ந்து இன்றைக்கி நைட்டு நான் படுக்க போகும்போது நாளைக்கு என்னுடைய வாழ்வானது எப்படி இருக்கணுன்றது என்னுடைய ஆன்மீக குறிக்கோள் அதை முடிவு செய்யும். ஆன்மீக குறிக்கோள் முடிவு செய்யும்போது என்ன ஆகணும், உங்களுடைய பொருளாதார குறிக்கோளும் ஆட்டோமேட்டிக்காக அமையும். பலமுறை தாஜி சொல்கிறார், அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீக குறிக்கோளை அமைக்கும் பொழுது உன்னுடைய பொருளாதார குறிக்கோள் அதில் அமையாமையாக போயிடும். அதுக்குன்னு வாழ்க்கையை விட்டேத்தியா வாழணுன்றது இல்லை. உலகத்திலே இருக்கிறதுல நான் ஒரு சிறந்த அபியாசியாக இருக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்து அதற்கான நீங்கள் பயிற்சிகளை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட பொருளாதார வாழ்க்கையிலையும் அதே சிந்தனைகள் உங்களுக்கு வரும். ஒரு துறையில் சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இன்னொரு துறையில் சிறப்பாக இல்லாமல் எப்படி போக முடியும்? ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது தானே. அப்படி இருக்கும்போது என்னுடைய இறப்பிற்கும் பிறப்பிற்கும் எனக்கு நடுவில் கொடுக்கப்பட்ட இது ஒரு பள்ளி வாழ்க்கை மாதிரி. ஒரு பள்ளிக்கு படிக்கிறதுக்காக இங்கே அமைச்சிருக்காங்க. இதை ஒழுங்காக படிச்சுட்டு போனோன்னா அடுத்த கிளாஸு, அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸு. ஒழுங்காக படிக்காமல் போனால் இங்கே டிமோஷனும் கிடையாது, வாய்ப்புகள் இருக்குது. இதை நான் சொல்ல சார்ஜி மகாராஜ் சொல்லியிருக்காரு. ஒரு தடவை சொல்லியிருக்காரு, மனிதனாக பிறந்துட்டதுனாலேயே திரும்பி நீ 5வது 4வது அறிவு படைத்த ஜீவராசியாக மாற மாட்டான்றது நிச்சயம் கிடையாதுன்னு சொல்கிறார். இது முதல்ல எனக்கு கேட்கும்போது ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 தாண்டினதுக்கப்புறம் 6ன்னு சொல்லி வந்துட்டோன்னு சொன்னால் திரும்பி ரிவர்ஸில் போக மாட்டோம்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்போ ஒரு இடத்துல சில உதாரணங்கள்லாம் சொன்னார். புராணங்கள்லேருந்து இதிகாசத்துலேருந்துலாம் கதையெல்லாம் சொல்லி, இந்த ஆள் பாரு எப்படி பிறந்திருக்கான் பாரு, அந்த ஆள் பாரு எப்படி பிறந்திருக்கான் பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் ரிவர்ஸில் போயிருக்கான். அப்பேற்பட்ட ஆளுங்களுக்கே நடக்குதுன்னா நம்மளுக்கும் நடக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. நம்மளோட சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா ரிவர்சல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை உங்களை ஒரு மைண்ட் ரீஜன்லையோ இல்லை ஹையர் ரீஜனில் போட்டிருக்காருன்னு சொன்னால் நம்ம அந்த கொடுக்கப்பட்ட ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய தன்மை மாறவில்லை என்றால் ரிவர்ஸ் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது பாபுஜியோடைய டைரிஸில் பேரோடையே சொல்லியிருக்காரு. நான் எந்த பேரும் சொல்ல விரும்பல, நீங்கள் போய் படித்து பார்த்துக்கணும். யாரெல்லாம் ஒரு 13 பாயிண்ட் சென்ட்ரல் ரீஜனில் வச்சாரோ அவங்களாம் வழுக்கி திரும்பி ரிவர்ஸில் போயிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆன்மீகத்தில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வழுக்கலும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா எனக்கு கொடுக்கப்படக்கூடிய இந்த ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நான் உரியவனாக மாற வேண்டிய ஒரு கடமை என்கிட்ட இருக்குது. நம்மளுடைய தன்மை மாற்றம், என்னுடைய தன்மை முன்னேற்றம், இதெல்லாம் பியூர்லி ஒரு அபியாசுடைய கடமைன்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் பலமுறை சொல்லியிருக்கார்.